ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிலா காலி ஹோம் பேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஓணம் செலிப்ரேஷன் விளாக் தான். வாங்க பார்க்கலாம். நான் லாஸ்ட் இயர் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஓணம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னன்னா இந்த அத்தைப்பூக்கோளம், இன்னொன்று அடைப்பிரதமன் பாயசம். இந்த ஓணம் சத்யாவில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆனால் இந்த அடைப்பிரதமன் பாயசத்துக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு இந்த பூக்கோளம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. இதனுடைய ஆர்வம் எங்கேருந்து வந்ததுன்னா ஆப்வியஸ்லி எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான். ஒரு வருஷமும் ஓணம் பண்டிகை வரும்போதும் இந்த பூக்கோளம் போட போகிறோம், இந்த டிசைனில் தான் போட போகிறோம், இந்த கலர் கான்ட்ராஸ்டில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அழகாக ப்ரீ பிளான் பண்ணிடுவாங்க. ஆனால் பூக்கோளம் போடும்போது என்னை தொடவே விட மாட்டாங்க. ஏன்னா நான் அப்போ சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால கோலத்தெல்லாம் கலைச்சிருவேணும் அப்படிங்கிறதுனால தொட விட மாட்டாங்க. ஆனால் எங்கள் அக்காவை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு சூப்பராக அந்த பூக்கோளத்தை டிசைன் பண்ணிடுவாங்க. லிட்டரலாக சொல்லணும்னா என்னை எடுபடி மாதிரி தான் பூ உதுத்து கொடுமா, அப்புறம் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் பூவெல்லாம் எடுத்து கொடு அப்படின்னா எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தான் அந்த வயசுக்கு எனக்கு வைப்பாங்க. நம்மளை மட்டும் கோலம் போட விட மாட்டாங்களேன்னு அந்த வயசுக்கு கோவம் வந்தாலும் இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் இல்லைங்களா? அப்போ நான் அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டனால தான் நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம், இந்த கான்ட்ராஸ்ட்ல கோலம் போடலாங்கிற அந்த ஐடியாலாம் பேசிக்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புட்டும் பழமும் சிம்பிளாக செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேலை என்ன அப்படின்னா இந்த பூக்கோளத்துக்கு தேவையான பூக்கள்லாம் தனித்தனியாக உதுத்து எடுத்து வைக்கிறது தான். இப்போ வாங்க நான் என்ன பூக்கோளம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த பூக்கோளம் போட்டது கூட கஷ்டமா தெரிலங்க. ஆனால் இந்த ஒரு பூவையும் உதுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா பூவெல்லாம் உதுத்து எடுத்து வைக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் செலவாயிடுச்சு. பார்த்து மெனக்கடல் பண்ணி போடும்போது இருக்கிற கஷ்டம் எல்லாம் கோலத்தோட அவுட்புட்டை பார்க்கும்போது காணாமலே போயிடும் அந்த கோலத்தோட அழகுல. கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஓணம் சத்யம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் என்னென்னலாம் சமைச்சேன் அப்படிங்கிறத வீடியோவாக எடுக்க முடியல அப்படின்னா கூட என்ன செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறத வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓணம் அப்படின்னா கேரளைட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ மோரோவர் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.